முத்துவை படுக்க வச்சு அழுதுட்ருப்பாங்க. அப்போ சிவகாமி நல்லா நடிக்கிறாங்க. கரெக்டாக போலீஸ் வருவாங்க. போலீஸ் ஏதாவது கேட்டுருவாங்களோன்ட்டு ரொம்ப பயப்படுறாங்க. முத்துவை எடுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி ஆசையாக பால் பாயாசம் கேட்டான்னு சொல்லிட்டு பால் பாயாசம் கொண்டு முத்துக்கு ஊட்டி விட்றாங்க. அதுக்கப்புறம் முத்துவை எடுத்துகிட்டு போகிறாங்க. அபிராமி என் பையன் கூட நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போகிறாங்க. முத்துவை எரிச்சதுக்கப்புறம் இங்கே வீட்டில் துளசிக்கு எல்லா சடங்கும் பண்ணிகிட்ருப்பாங்க. பூ பொட்டெல்லாம் வச்சுட்டு எல்லாம் எடுப்பாங்க. அப்போ கரெக்டாக அபிராமி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என் பையன் இவனுக்கு தாலி மட்டும்தான் கட்டினான், அதுவும் அவனே எடுத்துட்டான். பூவும் பொட்டு இவளுக்கு சொந்தமானது, அதை எடுக்கிறதுக்கு நம்ம யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமி துளசிக்கு பூவை எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த பூவை எடுத்து தலையில் வச்சுட்றாங்க. உன் பூ போட்டு யாரும் நாங்கள் அழிக்க மாட்டோம், இது உனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி துளசிகிட்ட சொல்கிறாங்க. துளசி அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. இதோட